இருக்கக்கூடிய அந்த நிலைமையை எண்ணி பார்த்து அன்பில்லாத ஒரு நிலை, வெறுப்பு, கசப்பு, பகை உணர்வு, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, அளவு கடந்த கோபம், இது எல்லா தீமைகளையும் ஆண்டவர் எடுத்துவிடும்படி தயவு செய்து உருக்கமாக செவிப்போம். தவக்கள் இதுக்காகத்தான் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டோடைய பாடுகள் எல்லாமே நமக்கு இந்த விதத்தில் நமக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். தயவுசெய்து கேளுங்க. உங்கள் உள்ளத்தில் அன்பில்லாத நிலைமையிலிருந்து ஆண்டவர் முற்றிலுமாக உங்களை விடுவித்து அன்பின்கிற அந்த கொடையை கொடுத்து வீட்டில் இருப்பவர்கள், சுற்றி இருப்பவர்கள், நம்மோடு உருவாடி அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த நல்ல உள்ள தரும்படி சுருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநொல் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான சின்னமலை சிங்காரத்தாய், நம் ஆரோக்கிய தாய், அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் மீது கொண்ட அன்பினால் மனித உருவெடுத்து நம்மை போல எல்லா துன்பங்களையும் வேதனைகளும் அனுபவித்து நமக்காக சிலுவையில் தம்மையை பலியாக்கி அன்பை முற்றிலுமாக நமக்கு வெளிப்படுத்த இறைமகன் இயேசு. இவருடைய திருவுந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா